முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளார். நுகேகொடையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 1982 ஆண்டின் 12ஆம் இலக்க பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் அவர் குற்றம் அளித்துள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்று சேதப்படுத்தப்பட்டமைக்கு இழப்பீட்டை பெறும் செயற்பாட்டின் போது மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.